ஹலோ கைஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே எங்கேயாவது போகலாம். ஐலாண்ட்லேருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு என் டியூட்டி முடிஞ்சு ரெடி ஆகிட்டேன். இந்த சாக்லேட் வாங்க தான் மெயினாக நான் வந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது டார்க் சாக்லேட் வித் உள்ள டேட்ஸ் இருக்கும். சரி, இது ஃப்ரூட்ஸ் வாங்கலாமேன்னு பார்த்தா ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் என்னோட கிட்னி ரேட்டுக்கு சொன்னாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு, சரி ரொம்ப பசிச்சு தான் என் வயிற்று அடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவனம் போடலான்னு வந்தேன். இங்கே ஆர்டர் பண்ணது என்னென்னு பார்த்தாங்கன்னா குத்துரோஷியும் ஒரு டார்க் சாக்லேட்டும். குத்துரோஷி வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. டார்க் சாக்லேட்டு எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, நம்ம ஊரில் நான் குடித்தப்போ அது வந்து திக்காக இருந்தது. இங்கே ஒரு மாதிரி லிக்யூடாக இருந்தது. எனக்கு சுத்தமாக அது பிடிக்கவே இல்லை, ஏன்னு தெரியல. ஆனால் என்கிட்ட ஒரு கெட்ட பழம் இருக்குது. ஆர்டர் பண்ணால் அதை ஒழுங்கு சாப்பிட்லாம், அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன் எனக்கு பிடிக்கலன்னா. ஆனால் அதுக்கான அமௌண்ட் நான் பே பண்ணிடுறேன். அது என்ன பண்ணுறது, நம்ம ஊர் ரேட்டுக்கு 775 ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தேன். எனக்கு இதில் பழைய நினைவுகள் ரொம்ப இருக்குது. அதுக்கப்புறம் சரி போட்டுக்கு டைம் இருக்கேன்னு உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்துட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சரி நடக்கலான்னு போகும்போது தான் ஞாபகம் வந்தது அசைன்மெண்ட் எழுத ப்ளூ பென் வாங்கணும்னு. அங்கே பார்த்தா குழந்தைங்க எழுதுற மாதிரி நிறையா பென் இருந்தது. எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு அந்த டிக் பென் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 4 பென்னும் வாங்கிட்டு ஜெட்டிக்கு வந்துட்டேன். இதுதான் மால்தீவியன் ஃப்ளாக் சட்டமன்றம், அதுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். இந்த ரோடு ஒர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால நிறையா இது மாதிரி ரோடு டைவர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே தான் எங்கள் போட் வரும். சரி, நான் போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.